கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம்முடைய இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையை கைகளில் வைத்திருக்கிறார். அவர் உங்களை நடத்துகிறார். எந்த ஒரு மகன் மகள் ஆண்டவருக்கு தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து நீர் என்னை நடத்த வேண்டும் என்று சொல்லும் பொழுது, அவர்கள் பலவீனங்கள் அதிகமாக இருந்தாலும் ஆண்டவர் அவர்களை அன்பு நிமித்தம் நேசித்து வழி நடத்துகிறார். இந்த அன்பையும் அவருடைய வழி நடத்துதலையும் புரிந்து கொள்ள உங்களுக்கு கிருபை வேண்டும். ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு உபத்திரவ காலங்கள், போராட்ட காலங்களை அனுமதித்த பின்பு ஒரு மகிழ்ச்சியின் காலங்களை வைத்திருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் பல செய்திகளை வாசிக்கிறோம். தீர்க்கன் எரேமியா, நீங்கள் சிறையிருப்புக்கு போவீர்கள், கர்த்தர் உங்களை சிறையிருப்பில் அனுப்பிவிடுவார், நீங்கள் மனம் திரும்புங்கள், இல்லை என்றால் உங்களுக்கு சிறையிருப்பு வரும் என்று பல முறை எச்சரிக்கிறார். மக்கள் மனம் திரும்பாத படியினாலே சிறையிருப்புக்கு போகிறார்கள். அங்கே உபத்திரவம், கண்ணீர், பிரச்சனைகள், போராட்டங்கள், 70 வருஷம் சிறையிருப்பு. உங்களில் கூட ஒரு சிலருக்கு பல ஆண்டுகள் சிறையிருப்பு. இந்த உபத்திரவம் மாறாதா, எப்பொழுது மாறும் என்றும் ஆண்டவரிடத்தில் மனம் நொந்து கொள்ளுகிறீர்கள், மற்றவரிடத்தில் குறைவுகளை பேசுகிறீர்கள், பிரச்சனை இப்படி இருக்கிறது என்று சொல்கிறீர்கள், எல்லாம் செய்கிறீர்கள். ஆனால் இந்த சிறையிருப்பை ஒரு தேவன் மாற்றுவார் என்று நம்ப மறுக்கிறீர்கள். அவருக்கு துதிகளை ஏறெடுக்கவில்லை. ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 30ஆம் அதிகாரம் 18வது வசனம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இறக்க செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன் போல நிலைப்படும். ஆண்டவர் சொல்லுகிறார், யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். ஆண்டவர் எவ்வளவு ஒரு கரிசனையுள்ள தேவன் பாருங்கள். உங்கள் கூடாரத்தில் சில சிறையிருப்பு இருக்கிறது. உங்கள் வீடுகளிலே சில சிறையிருப்பு. வெளியே சொல்ல முடியாது, சொன்னால் அவமானம். யாரிடத்தில் பகிர்ந்து கொள்வது? பகிர்ந்து கொள்ள ஆள் இல்லை, சொன்னால் பரிகசிப்பார்கள். உள்ளுக்குள்ளேயே புழுக்கம், உள்ளுக்குள்ளேயே பலவிதமான மன வேதனைகள், கஷ்டங்கள். இப்படிப்பட்ட பாதைகளின் வழியாய் கடந்து செல்கிறீர்களா? உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், நான் யாக்கோபின் கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன், அவன் வீட்டிற்கு இரக்கம் செய்வேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் குடும்பத்தின் காரியத்தை கர்த்தரிடத்தில் கொண்டு வரும் பொழுது அவரே எல்லா சிறையிருப்பை மாற்றி இரக்கம் செய்வாராம். வசனம் சொல்கிறது, நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்படும், அரண்மனை நிலைவரப்படும் என்று சொல்கிறார். எல்லாம் முன்னிருந்தது போல நான் சூழ்நிலைமைகளை மாற்றுவேன். அடுத்த வசனம் சந்தோஷமான ஒரு செய்தியை சொல்லுகிறது, வாசிக்கிறேன். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. என்ன ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை! அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தம் உண்டாயிருக்கும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவது இல்லை என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. உங்கள் வீடுகளில் அழுகை இருந்ததா? ஆண்டவர் உங்கள் வீடுகளில் ஆடல் பாடல் சத்தம் உண்டாகும்படி அனுக்கிரகம் செய்வார். உங்கள் குடும்பங்களிலே முறுமுறுப்புகள் இருந்ததா? ஆண்டவர் உங்கள் குடும்பங்களிலே ஸ்தோத்திரத்தின் சத்தத்தை கேட்கும்படி செய்வார். நகரம் திரும்ப கட்டப்படும், அரண்மனை நிலைவரப்படும். உங்கள் கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்புவார், உங்கள் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வார். இந்த வார்த்தையை விசுவாசிங்கள். கர்த்தர் சீக்கிரத்தில் அதை செய்ய போறார். உங்கள் குடும்பம் மாறும், வீடு மாறும், உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கை மாறும். கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியாக்குவார். பரலோகத்தின் தேவனே, உன்னதமான ஆண்டவரே, யாக்கோபின் கூடாரங்களுக்கு இரக்கம் செய்து அவன் வாசஸ்தலங்களுக்கு அவரை சிறையிருப்பையும் திருப்புவேன் என்று சொன்ன உடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் அப்பா. அவருடைய வாழ்க்கையின் சிறையிருப்புகளை எல்லாம் மாற்றி போடும் ஆண்டவரே. கண்ணீரும் கவலைகளும் நீங்குவதாக என்று சொல்லி உம்முடைய அடியால் நான் ஜெபம் பண்ணுகிறேன். கர்த்தர் சொன்னதை செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்யுங்க. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, உங்கள் கூடாரங்களின் சிறையிருப்பை மாற்றுவார், உங்கள் வாசஸ்தலங்களுக்கு ஆண்டவர் இரக்கம் செய்வார். இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.